வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை. தேனி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு கிளைமேட்டை பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது நல்ல மழை நம்மளுக்கு கிடைச்சது. பார்த்தீங்கன்னா தெரியும், இடி மின்னலோட பலத்த காற்றோடையும் பயங்கரமான மழை நேற்று. இந்த கோடை காலத்தில் இவ்வளோ பெரிய மழை பெஞ்சது பரவாயில்ல. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நல்லதும் நடந்திருக்கு, சில கெட்டதும் நடந்திருக்கு. கெட்டது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மாவட்ட பகுதியைச் சேர்ந்த ஒரு பட்டு விவசாயியோட மனையை பார்த்தீங்க அப்படின்னா காற்று வந்து உள்ளே புகுந்து கிட்டத்தட்ட பெரிய சேதத்தை ஏற்படுத்திடுச்சு. இத்தனைக்கும் அவர் வந்து உள்ளே வந்து புழுக்கள் வளர்த்துட்டு இருந்தார். ஸோ அனைத்து புழுக்களுமே பார்த்திங்க அப்படின்னா சேதம் அடைஞ்சிருச்சு. மிக வருத்தமான செய்தியாக தான் நம்ம அதை பதிவு பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஏன் இந்த காரணம் காற்று அழுத்தத்தினால ஏன் இந்த மேலே இருக்க தகரம் பிடுங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, உள்ளே வந்த காற்று அளவுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் போகிறதுக்கு காற்று வந்து அதே டைரெக்ஷனில் இல்லாத சூழ்நிலையில் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, காற்று வந்து மேலே வந்து பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 தகரத்துக்கு மேலே வந்து தகரத்தை அனைத்துமே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் சீட்டு தான், சிமெண்ட் தகரம். அந்த தகரத்தை எல்லாமே பிடுங்கி கீழே போட்டு சல்லியாக உடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு காரணம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா, வென்டிலேஷன் வந்து எந்த அளவுக்கு உள்ளே வந்து காற்று உள்ளே வருதோ அதே அளவுக்கு காற்று வந்து வெளியில் போகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் காற்று போகிறதுக்கு தடைகள் இருக்கக்கூடாது. தடைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஏரியா அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஏரியாவை பிடுங்கிட்டு போயிடும். ஸோ அழுத்தம் வந்து அங்கே உருவாகி அந்த அழுத்தத்தினால வந்து பிடிக்கிறோம். ஸோ அதனால் வந்து வர்ற வழியிலே காற்று பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ரேக்கில் எல்லாத்துலேயும் பட்டு அதே டைரெக்ஷனில் வெளியில் போகணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல காற்றோட்டம் ஷெட்டுக்குள்ளே கிடைக்கும். வேறு எந்த ஒரு காற்று இந்த மாதிரி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும், இயற்கை சீற்றங்கள் அடைஞ்சாலும் அந்த இதை வந்து தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம ஷெட்டுக்கு உருவாகும். இதை வந்து அனைத்து பட்டு விவசாயிகளுமே பார்த்திங்கன்னா, புது விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா, ஷெட்டு கட்டுற புது விவசாயிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா இதை கவனத்தில் வச்சுக்கணும். காற்று வந்து உள்ளே வந்து ஃப்ரீயாக வெளியில் போகிற மாதிரி இருக்கணும். எந்த ஒரு தடைகளுமே இருக்கக்கூடாது. சரி, எவ்வளோ அழுத்தத்தில் நம்மளுடைய ஷெட்டுக்குள்ளே காற்று வருதோ அதே அழுத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெட்டை விட்டு வெளியில் போகும்போதும் அதே அழுத்தத்தில் வெளியில் போயிடணும், எந்த ஒரு தடைகளுமே இல்லாமல். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஷெட்டுக்கு எந்த ஒரு சேதாரங்களும் ஏற்படாது நண்பர்களே. இந்த பட்டு வளர்ச்சித்துறை அதிகாரிகிட்ட நம்ம வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இதை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே வீடியோ எல்லாமே ஃபோட்டோ எடுத்து இதுக்கான இழப்பீடு தொகையை வந்து இன்சூரன்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணி நம்மளுக்கு வாங்கி தரதா சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம வந்து பின்னாடி வரும் காலகட்டங்களில் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.